இது கூட ஒரு இலையும் ஒரு பட்டையும் போட்டுக்கணும். குழந்தைய சாப்பிட வைக்கிறது தாங்க இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டம். பாப்பா இப்போ தான் தலை குளிச்சாரு. ஆமான்னு சொல்லுமா. அவருடைய தங்கம் யாரு? நான் தான் சொல்லுமா. என் ஹஸ்பண்ட் வந்து காஃபி போட்டுருக்காரு எங்களுக்கு. நல்லா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு ரம்யாஸ் லைஃப் சேனல். இன்றைக்கி வந்து சண்டே. ஹாப்பி சண்டே. எனக்கு வந்து சண்டேவும் சரி மற்ற டேஸும் சரி எல்லாம் ஒரே நாளாக தான் எனக்கு போகும். பாப்பா வீட்டில் இல்லை. நான் வந்து பாப்பா வந்து ஹஸ்பண்ட் கூட வெளியே அனுப்பிட்டேன். பாப்பா கொஞ்சம் விளையாட போயிருக்காரு. இன்றைக்கி நம்ம சண்டே எப்படி போகுது அப்படின்லாம் பார்க்க போகிறீங்க. எனக்கு மோஸ்ட்லி சண்டே வந்து நார்மல் டே தான் போகும். என்ன ஒன்று ஸ்பெஷலாக எனக்கு எக்ஸ்ட்ரா வேலை இருக்கும், அவ்வளோதான். கொஞ்சம் வந்து பாப்பா வந்து ஹஸ்பண்ட் கூட இருக்கிறதால கொஞ்சம் ஃப்ரீயாக சாப்பாடு செய்வேன். ஸோ இன்றைக்கி நான் என்ன பண்ணுறேன், என்னோடய சண்டே எப்படி போகுதுன்றதான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலாமா? நான் வந்து காலைல எப்பவும் போல் வந்து சக்கரவள்ளி கிழங்கு அவிச்சிட்டேன். நான் இதை சாப்பிட்டுட்டு இருந்தேன். பாப்பா கூட்டிகிட்டு தான் வெளியே அனுப்பியிருக்கேன். சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இதை க்ளீன் பண்ணிவிட்டு சாப்பாடு செய்யணும். அப்புறம் இங்கே பாருங்கள், துணி வந்து 2 வாளி இருக்குது. இதை துவைக்கிற வேலை துவைச்சிட்டே இருந்தேன். சரி, கறி வந்துருச்சுன்றதால நம்ம வந்து சாப்பாடு செய்யலாம், இது அப்புறமா துவைச்சிக்கலாம் அப்படின்ட்டு இது அப்படியே இருக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் வாஷ் பண்ணிட்டேன். நான் எப்போவுமே சிக்கனை வந்து குக்கரில் ஒரு 2 விசில் வச்சு தான் நான் கிரேவியோ இல்லை குழம்போ வைப்பேன். ஏன்னா வந்து சிக்கன் நல்லா வெந்திருக்கும். அந்த குழம்பு கூட கொதிக்கும் போது கறி சாப்பிடும் போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கிரேவி வச்சாலும் சரி குழம்பு வச்சாலும் சரி நான் இப்படி தான் வைப்பேன். அப்படி இது வைக்காமல் வச்சா வந்து ரொம்ப நேரம் நம்ம கொதிக்கணும், ரொம்ப கொதிக்கிற மாதிரியே இருக்கும். அப்படியும் பார்த்தாலும் ரொம்ப சாஃப்டாக வெந்திருக்காது. அதனால் நான் கறி மட்டும் குக்கரில் ஒரு 2 விசில் இல்லை 3 விசில் வச்சுட்டு குழம்பு கிரேவி வச்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டு இது கூட கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்கணும். இது கூட ஒரு இலையும் ஒரு பட்டையும் போட்டுக்கணும். தென் கிராம்பு போட்டுக்கலாம். நான் இது மட்டும் இப்போதைக்கு போட்டு வைப்பேன். வெங்காயம் தக்காளி எடுத்து வச்சாச்சு. விசில் வந்துட்டுருக்கு. கடைக்கு போயிட்டு பாப்பா வந்துட்டா ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஒரு சடை தலசி விட்டேன், தலையெல்லாம் ஊற்றுட்டாரு. சட்டையை பாருங்கள், ஏதோ சாப்பிட்டு ஈரமாக்கி வச்சுட்டு வந்திருக்காரு. ஹாய் சொல்லு பட்டு. சாப்பிட்டீங்களா கேளு. சாப்பிட்டீங்களா? எங்கே போகிறீங்க இப்போ? எங்கே போகிறடா? சாப்பாடு செஞ்சு ஸ்டார்ட் பண்ண உடனே போயிட்டு வந்துட்டாங்க. அதான் ஊர் சுற்றுறது. செல்லு பொண்ணு ஷூ காட்டுங்க. டிப்பட்டு அழகாக இருக்குது ஷூ உங்களுக்கு தங்கப்பில்ல. சரி, ஏந்துருங்க. அம்மா சாப்பாடு செய்கிறா. விளாண்டுக்கிறியா? விளாண்டுக்கிறியா? போ, போயிட்டு வா போ செல்ல பொண்ணு. ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்கள், வெங்காய தக்காளி அரிஞ்சு வச்சாச்சு. வச்சாச்சு. ஓகே, பற்ற வச்சாச்சு. பாருங்கள், கறிப்பட்டை அப்புறம் கசகசா அதை எடுத்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காய தக்காளி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? குக்கரில் 3 விசில் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் சுட்டுடுச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சது எல்லாமே இதில் போட்டுருவோம். வச்சுருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், இதையும் இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஓகே, போட்டாச்சு. வதக்கிடுவோம். ஏன் மணி கதவு சாத்தினேன்? கதவு தரமா? என்னது பட்டோ? நான் ஒரு அம்மா செஞ்சுட்டு வரேன். போ, அப்பா கூட போய் விளாடு. ஓடு. கூட கொஞ்சம் தக்காளி சேர்த்துக்கலாம். மணி அவ்வளோ அழ வைக்காதப்பா. குக்கரை ஏமா பட்டுக்குட்டி இதை ஏறி உட்காந்துக்கிட்டாரு. அவருக்கு இதே தான் வேலை இருக்குது. தானம்மா உட்காந்துக்கிட்டாரு. என் ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. தேங்காய் அரைஞ்சி கொடுத்துட்ருக்காரு. இதில் ப்ரோட்டீன் இருக்கு இல்லையா, உடம்புக்கு நல்லது. கொஞ்சோண்டு ஊற்றி கொடுத்தா கம்முன்னு உட்காந்துட்ருப்பா. கொத்தமல்லி புதினா போட்டிருக்கோம். இது வதங்கிட்டோம். இது வந்து தேங்காய் கூட அரைச்சி ஊற்றுறதுக்காக வச்சுருக்கேன். கொடுத்துமா மண்ணி டேபிள் ஃபேன் நேராக வச்சுருப்பா. கம்முன்னு குடிக்கணும். நல்லா வந்து வெங்காய தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்ச சிக்கன் எடுத்து போட்டுடலாம்.
வந்து சிம்மில் வச்சுப்போம். கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கலாம். நான் தேங்காய் போட்டு குழம்பு தான் வைக்க போகிறேன், அதனால் கொஞ்சம் போட்டுக்கலாம். எடுத்து வச்ச கொஞ்சம் வெங்காயம், தக்காளி கொஞ்சம் எடுத்து வச்சேன், அதையும் போட்டுக்கலாம். ஸோ இதை நம்ம அரைச்சிக்கலாம். பாப்பா உருளைக்கிழங்கு சாப்பிடுவா, அதனால நான் உருளைக்கிழங்கு இது கூட சேர்த்துக்கிறேன். நம்ம ஈரல் தண்ணியை எடுத்து வச்சோம் இல்லையா, அது கூட மறந்துட்டேன் நான். இதை வந்து குழம்பு கூட சேர்த்துக்கலாம், வதக்கணும். அடுத்தது நம்ம வந்து அரைச்சி வச்ச தேங்காவையும் அது கூட சேர்த்துக்கலாம். சாப்பாடு போட்டு வச்ச அடுப்பில் இப்போ வந்து என்னென்ன தூள் சேர்க்கலான்னா, இங்கே பாருங்கள், சிக்கன் மசாலா கொஞ்சம், அடுத்தது மல்லித்தூள் கொஞ்சம், கொஞ்சம் கரம் மசாலா தூள், உப்பு கரெக்டாக குழம்புக்கு எவ்வளோ அளவோ உப்பு போட்டுக்கலாம், லைட்டாக கிண்டி விட்டுக்கலாம். அப்புறம் குழம்பு மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன். ஓகே, இப்போது இதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி கலந்துக்கலாம். ரொம்ப வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம், போதும். இப்போது நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம போட்ட உப்பு மசாலா எல்லாம் கரெக்டாக இருக்கான்ட்டு நம்ம டேஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம சிக்கன் வேக வச்ச தண்ணி இதில் ஊற்றியாச்சு, காரம் உப்புலாம் கரெக்டாக இருக்குது. கொச்ச பிறகு பார்க்கலாம். தண்ணி வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பாத்திரம் கழுவ போகிறேன். பாப்பா விளையாடிட்டுருக்கா. அப்படியே சாப்பாடு வந்து இன்னும் கொதிக்கிட்டோம், நம்ம வந்து வேலையை முடிச்சு பார்க்கலாம். பாப்பா ஓட ஓட என் வீட்டுக்காரர் இட்டு வர இதே தான் நடக்கும் எப்போவுமே. அமுகு டுமுகு அமால் டுமால், 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 அமுகு டுமுகு அமால் டுமால். தண்ணி போட்டிருக்கேன், தண்ணி வந்துட்டு. ஓகே, அடுத்தது துணி துவைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். க்ளீன் பண்ணியாச்சு. அடுப்பாண்ட குழம்பு பார்க்கலாம். நல்லா இப்போது சுண்டி போச்சு. போதும், அடுப்பை இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். பாப்பாவுக்கு வந்து முட்டையை உரிச்சிடுறேன். பாப்பாவுக்கு முட்டை உரிச்சு வச்சுட்டேன். அடுப்பை க்ளீன் பண்ணியாச்சு. துணி துவைக்கணும். ஒன்று பாப்பா துணி இருக்கும், பார்த்து ஐயோ ஹாய் சொல்கிறேன். பாப்பு குட்டி வந்து பாருங்க, பாப்பு தான். நீ உருளைக்கிழங்கு கறி முட்டை என்ன வேணுமோ எடுத்து சாப்பிடப்பட்டோம். அம்மா கிட்ட உட்காந்துக்கிறீங்களா? உட்காந்துக்கோங்க, சாப்பிட்றா பட்டுக்குள்ள. குழந்தைய சாப்பிட வைக்கிறது தாங்க இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டம். ஆனால் ரொம்ப அவதிப்படுவோம் பாப்பாவை சாப்பிட வைக்கிறது. எதம்மா கேப் விட்டு வந்துட்டாலாம் பக்கத்து வீட்டில். விட்டு வந்துட்டியா? சரி, சாப்பிடு. மம்மம் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுப்பா. நல்லா இருக்காம்மா. குறுக்க இந்த கௌஷிக்கு வந்தா சஸ்தி குட்டி வாங்கிக்கோ. சாப்பிட்டு தூங்கப்பட்டா. விட்ரு. எப்படி பாருங்க, உண்மையாக நல்லா இருக்கா? போய் சொல்லல. அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு கேட்பாளுங்க, உங்கள் வீட்டுக்காரர் சொல்ல வச்சுட்டு நீ எடுக்கிறீ அப்படின்னு கேட்பாளுங்க. உண்மையாக நல்லா இருக்கா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாப்பா சாப்பிட்டுட்டு ஒரு தூக்கம் வந்துடுச்சு. மணி 1:30 ஆகுது. பாருங்கள், ஊஞ்சல் ஆட்டிகிட்ருக்கேன் பாருங்கள். இப்போ தூங்கிட்டு ஒரு 3:30 இல்லை 4 அந்த மாதிரி எழுந்துருவார். எழுந்தோடனே அவரை குளிப்பார். இதுதான் நான் மத்தியானம் விலாக் ஆரம்பித்து ஈவினிங் விலாக் வரைக்கும் எனக்கு போகும். நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கும். பப்புக்கிட்ட தூங்குறாரு. தூக்கம் வந்துச்சு. பப்புக்கிட்ட தூக்கம் வந்துச்சாடி? தூக்கம் வருதா? தூக்கம் வந்துச்சா? ஆமான்னு சொல்லுமா. ஆமாம், தூங்கி எழுந்திருப்பீங்களா? அம்மாவுடைய தங்கம் யார்? நான் தான் சொல்லுமா. அம்மாவுடைய மம்முக்குட்டி யார்? நான் தான் சொல்லுமா. ஒச்சு தூக்கம் வந்துச்சா? சரி, அம்மா போட்டு ஆட்டட்டுமா? சரி, பாய் சொல்லு. பாய்.
பாப்பா இப்போ தான் தலை குளிச்சாரு. மணி என்ன? பாப்பா குளிச்சுட்டாரு. இப்போ பாப்பாவுக்கு வந்து பொட்டு வைக்கணும். பொட்டு வைக்கலாமாடி? என் ஹஸ்பண்ட் வந்து காஃபி போட்டுருக்காரு எங்களுக்கு. வீட்டில் இருந்தால் எங்கள் ஹஸ்பண்ட் தான் போட்டு தருவார் எனக்கு. அப்படி இல்லைனாலும் வந்து லேட் ஆயிடுச்சுனாலும் அவர் தான் போட்டு தருவார் எனக்கு. அவர் போட்டு கொடுத்தா தான் எனக்கு குடிச்ச மாதிரி இருக்கும். பொட்டு வச்சாச்சு பாப்பாவுக்கு. பாருங்க ஃபுல்லாக வெள்ளை வெள்ளையாக இருக்குது. பவுடர் வச்சுருக்கேன், அதான் அப்படி இருக்காது தானம்மா? சரிங்க சிரிப்பி தங்க. ஐயோ குட் ஈவினிங் சொல்லு. குட் ஈவினிங் சொல்லியாச்சு. காஃபி ரெடி பண்ணுற. பட்டு பண்ண என்னடி பண்ணுற செல்லம்? பக்கத்து இப்படி துணியெல்லாம் எடுத்து போட்டுனுக்கிறியா? ஏய் இந்த கிளிப்பெல்லாம் எடு, அத்தை வந்தால் திட்டுவாங்க. பட்டுவா சாட்டா குட்டி. துணியை காய போட்டுட்ருக்கேன். அம்மா பாரு செல்ல பண்ணே. ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ துணி காய வச்சாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய சண்டே விலாக் எப்படின்னு பார்த்துருப்பீங்க. என்னுடைய ஒர்க் இப்படி தான் போகும். அதாவது காலையில் எழுந்திரிச்சு நைட் வரைக்கும் எனக்கு வேலை இருந்துகிட்டே இருக்கும். பேபி இல்லைனா ஓகே, பேபி இருக்கிறதால அவளையும் கேர் பண்ணிவிட்டு அவளுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு கரெக்டாக அவள் டைமுக்கு தூங்க வச்சுட்டு, தூக்கம் வருதுன்னு சொல்லிவிடுவாள், அவளுக்கு டைம் தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் என்னோடய வேலையை நான் செய்வேன். வேலை செய்யும் போது பாப்பா நடுவில் எழுந்திருப்பா. தனியாக இருந்தனா பாப்பாவும் பார்க்கணும் வேலையும் பார்க்கணும். பட் என் ஹஸ்பண்ட் இருந்ததால் தூங்குறப்ப நடுவில் எழுந்தா. அப்புறம் அவர் ஆட்டி விட்டார், நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். என்னுடைய சண்டே இப்படி தான் போகும். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை பாய்.